ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 10/7/2024. ஸ்ரீபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது சதோ பிரதானமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகவே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை இடைவிடாது நினைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். தனது முன்னேற்றத்தை பற்றி சதா சிந்தியுங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொரு நாளும் படிப்பில் முன்னேறி கொண்டிருக்கிறோமா அல்லது பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதன் அடையாளம் என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க, படிப்பில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றால் லேசான தன்மை அனுபவமாகும். இது சீச்சி சரீரம், இதை விட வேண்டும். இப்பொழுது நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும். தெய்வீக குணங்களை கடைபிடித்து கொண்டே போவார்கள். ஒருவேளை பின்னால் செல்கிறார்கள் என்றால் நடத்தையில் அசுர குணங்கள் வெளிப்படும். போகும்போதும் வரும்போதும் பாபாவின் நினைவு இருக்காது. அவர்கள் மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இன்னும் போக போக காட்சிகள் கிடைக்கும். மிகவும் தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும். ஓம் சாந்தி. நாம் சதோபிரதானமாக வந்தோம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இங்கே அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். சிலர் ஒரு நொடியில் தேக உணர்விலும் ஒரு நொடியில் ஆத்ம உணர்விலும் இருக்கிறார்கள். நான் முழு நாளும் ஆத்ம உணர்வில் இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி யாருமே கிடையாது. சில நேரங்களில் ஆத்ம உணர்விலும் சில நேரங்களில் தேக உணர்விலும் தான் இருக்காங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய வீட்டிற்கு போவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். மிகவும் மகிழ்ச்சியாக போகணும். ஆகையால் நம்ம சாந்தி தாமத்துக்கு போகணும் அப்படின்ற இந்த சிந்தனையிலே முழு நாளும் இருக்கணும். ஏன்னா பாபா இப்போ நம்மளுக்கு வழி காமிச்சிருக்கார், வீட்டுக்கு போகிறதுக்கான வழி. வேறு யாரும் இப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்க மாட்டாங்க. இந்த பாடம் வேறு யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஆகையால் அவங்களுக்கு இந்த எண்ணங்கள்லாம் வராது அப்படின்றார். இப்போ தந்தை சுகதாமத்துக்கு போவதற்கான வழியை தெரிவிக்கிறாரு. ஆகையால் எவ்வளவு பாபாவை நினைவு செய்வீங்களோ அவ்வளவு தூய்மையாகி தகுதியடைந்து சாந்தி தாமத்துக்கு போவீங்க. அதுக்கு தான் முக்தின்னு பெயர். முக்திக்காகத்தான் மனிதர்கள் குறுக்கிட்ட போகிறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தினா என்ன அப்படின்னு தெரியாது. ஏன்னா இது புதிய விஷயம் அப்படின்றார் பாபா. நினைவு யாத்திரையினால் தூய்மையாகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் வந்த பொழுது சிரேஷ்டமான சுகமான புதிய உலகத்தில் சதோப்பிரதானமாக இருந்தீங்க ஆத்மாக்களாகிய நீங்கள். பிறகுதான் மற்றவர்களோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. அதே போல் ஆத்மா கருப்பைக்குள்ளார போகும் பொழுது தான், பிறவி எடுக்கும் பொழுது தான் அதுக்கு சம்பந்தம், இந்த உறவு முறைகள்லாம் கிடைக்கிது. ஆகிய பாபா சொல்கிறாங்க, உட்காரும் பொழுதும் எழும் பொழுதும் போகும்போதும் சுற்றும் பொழுதும் நான் சதோ பிரதானமாக வீட்டிலேருந்து வந்து என்னுடைய பர்த் எடுத்து இப்போ தமோ பிரதானமாக ஆகிட்டேன். ஆகையால் திரும்பவும் சதோ பிரதானமாக ஆகி தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற இந்த விஷயத்தை பாபா சிந்திக்கணும்னு சொல்கிறார். இந்த பாபா கட்டளை இடுறார். பாபாவினுடைய நினைவினால தான் சதோ பிரதானமாக மாற முடியும். ஏன்னா பாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர். முழு உலகத்தினுடைய முதலிடை கடைய தந்தை தான் தெரிஞ்சிருக்காரு. வேறு யாருக்கும் இந்த ஞானத்தினுடைய அத்தாரிட்டி இல்லை. அவர் தான் மனித சிருஷ்டியினுடைய விதை வடிவமாகவும் இருக்கார். அதே போல் உங்களுடைய புத்தியில் இந்த ஞானத்தினுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். எவ்வளோ காலம் பக்தி, எவ்வளோ காலம் ஞான மார்க்கம் இருக்குன்ற இந்த சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றார். பாபாவுடைய ஆத்மாவில் ஞானம் இருப்பது போல் உங்களுடைய ஆத்மாவிலையும் ஞானம் இருக்குது. சரீரத்தின் மூலமாகத்தான் ஆத்மாக்களாகி நீங்கள் கேட்குறீங்க, சொல்கிறீங்க. சரீரம் இல்லாமல் ஆத்மா பேச முடியாது. இதில் தூண்டுதலோ அல்லது ஆகாஷ்வாணியினுடைய விஷயமோ கிடையாது. அதாவது வானத்திலிருந்து ஒரு ஆச்சரிய குரல் கேட்கும் இல்லைங்களா, அதுதான் ஆகாஷ்வாணி. அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடலில் வந்து தான் அவருடைய வாய் மூலயமா இந்த ஞானத்தை சொல்கிறாரு. ஆகையால் அவருக்கு ரதம் கண்டிப்பாக தேவை. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் நாம் எப்படி முன்னேறது, எப்படி உயர்ந்த பதவி அடையிறது அப்படின்ற இந்த விஷயத்தை சிந்தனை பண்ணணும் அப்படின்றார். நம்முடைய வீட்டிற்கு போயிட்டு பிறகு புதிய உலகத்தில் நம்ம உயர்ந்த பதவி அடைவோம். அதுக்கு தான் நினைவு யாத்திரை அப்படின்னு சொல்கிறார். ஆகையால் தன்னை ஆத்மானு நிச்சயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பரமாத்மா தான். இது ரொம்ப சகஜமான விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்றார்.
ஞானக்கடல் என்றால் ஞானம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் ஞானக்கடலிலிருந்து தோன்றிய நதிகள். அவர் எப்பொழுதும் கடலாக இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் கடலாக இருப்பது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் படிக்கிறீர்கள். அதில் உங்களுடைய புத்தியில் படிப்பை பற்றிய எண்ணங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸுடைய கையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு புக்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் நீங்களும் உங்களுடைய புத்தியில் இந்த படிப்பு பற்றிய சிந்தனை தான் இருந்துக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றார். இது உங்களுடைய கடைசி பிறவின்னு பாபா சொல்கிறாங்க. சக்கரம் முழுவதும் சுற்றிவிட்டு இப்போ நீங்கள் கடைசியில் வந்திருக்கீங்க. ஆகையால் புத்தியில் இந்த நினைவு இருக்கணுன்றார். இதை நீங்கள் கடைப்பிடித்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றார். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வரிசை கிரமத்தில் இருக்கிறாங்க. அங்கே நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்கள் தேவதையாக ஆகணும். இந்த படிப்பை பற்றிய சிந்தனை தான் உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். இந்த படிப்பை மறந்துட்டு மற்றத விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் சிந்தனை செஞ்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றார். மாணவர்கள் எப்படி அவங்க தங்களுடைய படிப்பிலே மூழ்கி இருப்பாங்களோ அதே போல் குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய இந்த படிப்பிலே ஈடுபட்டிருக்கணும், மும்முரமாக இருக்கணும் அப்படின்றார். அதே போல் பாபா அப்போ அந்த டைமில் உலகளாவிய யோகத்தினுடைய மாநாட்டிற்கான ஒரு இன்விடேஷன் வந்தது. அதில் நீங்கள் நம்மளுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன, இதனால் நன்மை என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி அவங்களுக்கு எழுதி அனுப்ப சொல்கிறார். நாங்கள் இப்போ ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஞானக்கடல் படைக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா, அவர் தான் எங்களுக்கு இந்த படிப்பை சொல்லித்தராரு. மன்மனா பவ தான் எங்களுடைய மந்திரம் அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொல்கிறார். அதே போல் பாபா மூலமாக கிடைத்த சொத்தை நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இந்த அடயோகத்தை செஞ்சுட்டு வரீங்க இல்லைங்களா, இதனுடைய குறிக்கோள் என்ன? நாங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய இதை பற்றி சொல்லிட்டோம், உங்களுடைய அடயோகத்தினால என்ன கிடைக்குது அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை சுருக்கமாக நீங்கள் எழுதி பதில் சொல்லுங்கள் அப்படின்றார். எங்களை படிக்க வைப்பவர் பகவான். நாங்கள் எல்லாருமே சகோதரர்கள். நாங்கள் எங்களை ஆத்மான்னு உணர்கிறோம். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் விலகும் என எல்லையற்ற தந்தை சொல்கிறாரு அப்படின்னு இப்படிப்பட்ட வாசகங்களை நீங்கள் அச்சடித்து வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மாநாடுகள் நடக்குதோ அங்கே நீங்கள் அனுப்பி வைங்க. இவங்க மிகவும் நல்ல சரியான விஷயங்களை தான் கற்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ராஜயோகத்தால் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக உலகத்துக்கே அதிபதியாக மாறுறீங்க. 5000 வருடங்களுக்கு பிறகு நாம் தான் இப்போ தேவதையாக மாறுறோம், பிறகு மனிதராக ஆகிறோம் 84 பிறவி எடுத்து. இவ்வாறெல்லாம் சிந்தித்து முதல் தரமான கருத்துக்களை நீங்கள் எழுதணும் அப்படின்றார். இதில் அடயோகம் அல்லது சாஸ்திரங்கள் பற்றிய விஷயம் கிடையாது. அவங்க தங்களை சாஸ்திரத்தினுடைய அத்தாரிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பூஜைக்குரியவர்களை தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்ல முடியுன்றார். 2 விதமான யோகா இருக்குது. ஒன்று ஹடயோகா, இன்னொன்று சகஜ இந்த ராஜயோகா. அதை எந்த மனிதரும் கற்றுத்தர முடியாது. ராஜயோகத்தை ஒரே ஒரு பரமாத்மா தான் சொல்லித்தராரு. மற்றபடி பல்வேறு விதமாக மனிதர்கள் வேறு வேறு யோகங்களை கற்றுத்தராங்க. அங்கே தேவதைகளுக்கு யாருடைய வழியும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க இறைவன்கிட்டேருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டாங்க, உயர்ந்த தேவதா நிலைக்கு போயிட்டாங்க. அதாவது தெய்வீக குணங்களுடைய கொண்ட தேவதையாக மாறிட்டாங்க. அசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த குணமும் இருக்காது. தெய்வீகமான தேவதைகளுடைய ராஜ்யம் அங்கே இருந்தது. பிறகு அந்த ராஜ்யம் எங்கே போனது? 84 பிறவிகள் எடுத்து இப்படி கீழான நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் ஏணிப்படி மூலயமா புரிய வைங்க அப்படின்றார். அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பு. படிப்பு தான் வருமானத்திற்கான மூலதனமாகும். இதுவே எல்லாத்தையும் விட உயர்ந்த படிப்பு. இந்த படிப்பு தான் ரொம்ப ஹையஸ்ட்ன்றார் பாபா. ஏன்னா இந்த படிப்பினால தான் நீங்கள் மனிதனிலிருந்து டபுள் கிரீடமுடைய தேவதையாக ஆகிறீங்க. டபுள் கிரீடம் உடையவராக மாறுறதுக்காக முயற்சி செய்கிறீங்க. ஒன்று தூய்மையினுடைய ஒளிவட்ட கிரீடம், 2வது ரத்தினம் பதித்த கிரீடம். இது 2 கிரீடம் அடையணும்னா இந்த படிப்பு தான். இது நல்லா படிக்கணும் அப்படின்றார். படிப்பு ஒன்று தான். ஆனால் ஒரே படிப்பினால தான் இந்த ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு. ராஜாவும் உருவாகிறாங்க, பிரஜை ஏழையும் உருவாகிறாங்க. மற்றபடி அங்கே துக்கம் எதுவும் இருக்காது. ஆனால் வரிசை கிரம பதவியில் வித்தியாசம் இருக்குன்றார். இங்கே வறட்சி, நோய்கள், தானியங்களுடைய பற்றாக்குறை, வெள்ளம் இன்று இந்த மாதிரி பல்வேறு விதமான துக்கம் இருக்குது. ஆனால் அங்கே இந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது. சத்தியுகத்தில் சுகமான உலகம்.
இங்கே எப்படி யாருக்காவது கீழே விழுந்தால் அடிப்படுது, கொசு கடிக்குது, அப்போ இது கூட துக்கம் தானே. அதனால தான் பாபா இதை துக்கதாமம் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய பெயரே பயங்கரமான நரகமாகும். ஆனால் இது தெரியாமல் சிலர் என்ன சொல்கிறாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா இன்னார் சொர்க்கவாசி ஆகிட்டாங்க, சொர்க்கலோக பதவி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இனிமேல் தானே சொர்க்கம் வரப்போகுது, இப்போ தானே உருவாகிட்டு இருக்கு, பிறகு எப்படி அவங்க சொர்க்கம் போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆகையால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி புரிய வைங்க, இது ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்றார். இப்போ பாபா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுரை கொடுத்துருக்காரு. ஆகையால் இதை பற்றி சிந்தனை பண்ணி எழுத வேண்டியது குழந்தைகளாகி உங்களுடைய கடமை அப்படின்றார். தன்னை ஆத்மானு உணருங்க, ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகணும் என்ற இந்த முக்கியமான விஷயத்தை பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. நாம் சதோ பிரதானமாக இருந்தபோது எந்த ஒரு எல்லையும் இல்லை, இப்போ தமோ பிரதானமாக ஆயிட்டோம். பாபாவை நினைக்கல அப்படின்னா பிறகு ரோஜா மலராக ஆக முடியாது, அப்புறம் நிறைய தண்டனை அடைய வேண்டியிருக்கும். இன்னும் போக போக உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும் அப்படின்றார். தந்தையை நினைவு செய்யக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். ஏன்னா இதன் மூலயமாக தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவம் விலகுது. பாபா நம்மை படிக்க வைக்கிறாரு. இதை நினைவு செஞ்சுக்கிட்டே நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் காரியங்கள் செஞ்சாலும் உங்களுடைய கடமைகள் இருந்தாலும் இந்த புத்தியில் இருக்கணும் அப்படின்றார். சகோதரர்களாகிய நம் அனைவருக்கும் டீச்சர் ஒருத்தர் தான், அவர் தான் சுப்ரீம் டீச்சர் அப்படின்றத உங்களுடைய புத்தியில் இருக்கணும் அப்படின்றார். இது உங்களுடைய வானப்பிரஸ்த நிலை. இப்போ கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு எல்லாருமே திரும்பி போய் ஆகணும். விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா வீட்டுக்கு போய் தான் ஆகணுன்றார். ஒரு நாள் உலகமே காலியாகின்ற நாளும் வரும். அப்போ பாரத கண்டம் மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த கண்டங்களும் இருக்காது. அரைக்கல்பம் இந்த பாரதம் மட்டும்தானே இருக்கும், 2500 வருஷம். அப்போனா மற்ற கண்டங்கள் எதுவுமே இருக்காது, காலியாக தான் இருக்கும், பிக்னிக் பிளேஸாக. இந்த எண்ணம் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் வராது. பிறகு உங்களுக்கு வேறு யாரும் எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரி ஏன் வராங்க, நம்மக்கிட்ட நிறைய பணம் செல்வம் நிறைந்ததாக இருந்தது இந்த பாரதம். அப்போ தான் இந்த முஸ்லீம்கள் பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் வந்தாங்க, பணத்தை பார்த்தாங்க, நிறைய பணம் இருந்தது, செல்வ செழிப்போடு இருந்ததுன்னு பார்த்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. நாடகத்தின் படி கூட நீங்களும் நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டீங்க அப்படின்றார். கோவில்கள்லாம் உருவாக்கும் பொழுது அதுலேயும் சில பணத்தை பைசாவை காலி பண்ணிட்டோம். நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்துவிட்டோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. ஒருபோதும் இது ஈஸ்வரிய குடும்பம் என்பது வேறு யாருடைய நினைவில் கூட இருக்காது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், போகும்போதும் வரும்போதும் புத்தியில் படிப்பை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் புத்தியில் சதா ஞானம் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். இது மிகவும் சிறந்த படிப்பு. இதை படித்து இரட்டை கிரீடம் உடையவர் ஆகுங்கள். 2வது பாயிண்ட், ஆத்மாக்களாகிய நாம் சகோதரர்கள் என்பதை பயிற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வந்தால் தவறான வேலைகள் நடக்கும். ஆகவே எவ்வளவு முடியுமோ ஆத்ம உணர்வில் இருங்கள். வரதானம், சத்தியத்தாவின் சக்தி மூலமாக எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடக்கூடிய சக்திசாலி மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம், உண்மையில் சத்தியத்தின் சக்தி உடையவர்கள் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஒருபோதும் வாடிப்போக மாட்டார்கள், சிக்கிக்கொள்ள மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், பலவீனம் அடைய மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் சக்திசாலியாகவும் இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்கொள்ளும் சக்தி இருக்கும். சத்தியம் ஆடாது, உறுதியாக இருக்கும். சத்தியத்தின் படகு ஆடும், அசையும், ஆனால் மூழ்காது. எனவே சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யக்கூடிய ஆத்மா மட்டும்தான் மகானாக இருப்பார்கள். ஸ்லோகன், பரபரப்பான மனம் புத்தியை ஒரு நொடியில் நிறுத்துவதுதான் அனைத்திலும் மிக உயர்ந்த பயிற்சியாகும். அச்சா. ஓம் சாந்தி.